Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி தாங்க. அதுதான் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கத்திரிக்காய் பஜ்ஜி செய்ய நான் 2 கத்திரிக்காவை எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கத்திரிக்காயும் இதே மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே கட்டிகள் எதுவும் இல்லாமல் கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பஜ்ஜியை இதில் பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி எடுத்து கத்திரிக்காய் பஜ்ஜியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா கத்திரிக்காய் பஜ்ஜியும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching our channel. இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Bye.